எதுக்கு தண்ணிய இப்படி வேஸ்ட் பண்றீங்க? தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. சேவ் பண்ணுங்க. இப்படி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் சூப்பர் ரிப்ளை நாம குடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் காரணமான அந்த வீடியோவ நீங்க ஒரு தடவ பாருங்க. பிரதருக்கும் எனக்கும் ஒரு போட்டி. யாரு ஃபாஸ்டா பாட்டில் இருக்கிற தண்ணியை காலி பண்ணுவாங்கிறதான். என்னோட பிரதர் தலைகீழ பிடிச்சு ஊத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்க தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. தண்ணியை ஃபாஸ்டா காலி பண்றதுக்காக என்னோட பிரதருக்கு இன்னொரு சான்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்ப பாட்டில தலைகீழ பிடிச்சிட்டு சுத்துன்னு சுத்துறான். தண்ணி ஃபாஸ்டா வருமானு பார்ப்போம். அடுத்ததான் நான் ட்ரை பண்ண போறேன். ஒரு ஸ்ட்ரா எடுத்து அதோட ஒரே எண்டை அடைச்சு பிடிச்சிட்டு மாதிரி எந்த பாட்டிலுக்குள்ள விட்டுறேன். அப்படியே பாட்டில கமுத்தி பிடிச்சிட்டு ஸ்ட்ராயில இருந்து விரல் எடுத்துடுறேன். இதை பார்த்துட்டு இருந்த என்னோட பிரதர், நீ மட்டும் தான் ஸ்ட்ரா வச்சு பண்ணுவியா, நானும் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரா எடுத்து பாட்டிலுக்குள்ள போட்டு பாட்டில கமுத்தி பிடிச்சிட்டு ஸ்ட்ராயிலே ஊதிட்டான். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த லொகேஷன்ல வச்சுதான் நாங்க வாட்டர் கேம் விளையாடணும். இங்க ஃபுல்லா மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாமா தான் இருக்கு. அப்புறம் எப்படி நாங்க விட்ட தண்ணி வேஸ்ட் ஆகும்? நாங்க இந்த செடிகளை எல்லாம் உயிருக்கு உயிரா பாதுகாத்து வரோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தது தப்பா? நீங்க எங்களை போய் கையில முள்ளு குத்திடுச்சே, கொஞ்சம் ஓவரா தடவிட்டோமோ? ஷவர் இருக்க மூட்டில இருந்து குளிச்சுமா நம்மள அறியாமலே தண்ணி வேஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த தப்பு கூட பண்ணக்கூடாதுன்னு ஒரு மரத்துக்கு கீழே டம்பை வச்சு அதுல 2 பானை தண்ணியை விட்டு அந்த தண்ணியில தான் நாங்க குளிச்சோம். இப்படி குளிச்சும்பா நாம குளிச்ச தண்ணி மரங்களுக்கும் பயன்படும் இல்ல. கொல்லாம் கேட்டியலா? அப்படி குளிச்சும்பா உடம்புல உள்ள சூடெல்லாம் வெள்ளத்தோட கலந்து அப்படியே போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் எப்ப குளிச்சாலும் துணி போட்டுட்டு தான் குளிப்பேன். ஏன்னா துணி நினைச்சதுக்குன்னு எக்ஸ்ட்ரா வெள்ளம் செலவாக்கண்டாம் பாத்தியாலா? வேற ஏதாவது துணி நினைக்க இருந்ததுன்னா அதை காலுக்கு இடையில போட்டிருப்பேன். போட்டுட்டு குளிக்கிறதும் துணி துவைக்கிறதும் 2 வேலையும் நடக்கும். துணி மேல ஒரு கேரளா கதகளி ஆடி 2 குடம் தண்ணியில 1/4 குடம் தண்ணியை மிச்சம் பிடிச்சு அதுல துணியெல்லாம் ஊற்றி போட்டுடுறோம். பாத் டப்பு வாஷிங் மிஷினை மாத்திட்டோம் பாருங்க. வாஷிங் மிஷின் இல்லாம, வாஷிங் பவுடர் இல்லாம, சோப் இல்லாம, பிரஷ் இல்லாம எவ்வளவு நல்லா துணியை நினைச்சு எடுத்துட்டோம் பாருங்க. அழுக்கெல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. வாஷ் பண்ண துணியெல்லாம் புதுசு மாதிரி சுத்தம் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாட்டில தான் நாங்க கேமுக்காக பயன்படுத்தினோம். அதுவும் நாங்க கார்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ற தண்ணி இந்த பாட்டில விட்டு தான் கேமே விளையாடணும். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ட்ரிங்கிங் வாட்டர் எதுவும் விட்டு விளையாடல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நாங்க பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அவ்வளோ யூஸ் பண்றது இல்ல. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்றது இல்ல. இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிற எங்களை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் உண்மையில மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நாங்க தண்ணியை வேஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. நாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி என்னோட வியூவர்ஸ் பார்க்க வேண்டாம், தாங்க மாட்டாங்க, வந்து போயிடுவாங்க. நிறுத்துடா உன் நாடகத்தை. எங்க வந்து யாருக்கிட்ட அவங்க சீனை போடுறீங்க? ஏதோ நீங்க மட்டும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. உன்னை எல்லாம் பார்த்தா குளிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. இதுல வேற நீ குளிச்சுட்டு துணியை துவைக்கிற. இதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். வீட்டில் ஷவர் இருந்தும் அதில் குளிக்காம 2 குடம் தண்ணியை எடுத்துட்டு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி விலையில கொண்டு வச்சு குளிக்கணும்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. உங்ககிட்ட சீன் போடுற மாதிரி இருக்கு. ஆனா சர்தார் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இவனுங்க தில்லுமுள்ளி எல்லாத்தையும் இன்னைக்கு உங்க முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போறேன் நான். குடத்தை எங்க வீட்டுல ஷவர்லாம் இல்லைங்கய்யா. டெய்லி 2 பானை தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் குளிச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏன்னா நாங்க பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அவ்வளோ யூஸ் பண்றது இல்ல. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்றது இல்ல. ஏண்டா டேய், நீங்க எல்லாம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றதே இல்ல. இதெல்லாம் நாங்க நம்பணும். எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கெல்லாம் எப்படி தெரியுது? நாங்க பிளாஸ்டிக் பாட்டிலும் யூஸ் பண்ணியதில்ல, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணியதில்ல. நீங்க ஏதோ பார்த்த மாதிரி சொல்றீங்க. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில வீட்டில் வச்சுட்டு பிளாஸ்டிக் பாட்டில யூஸ் பண்ணலன்னு கதை அளந்துட்டு இருக்க.
ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மை, வாட்டர் கேம்ல பயன்படுத்தின தண்ணி வேஸ்ட் ஆகல, அங்க இருந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. கமெண்ட்ஸ்ல டோன்ட் வேஸ்ட் வாட்டர், சேவ் வாட்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்த ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்டுறேன். அதுல எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இப்படி சொல்றது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஃபியூச்சர் ஜெனரேஷன் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணியை சேவ் பண்ணுவாங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணாம பாத்துக்குவாங்க. ஆனா ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ் உண்மையிலே அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட அவேர்னஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இவங்க சொல்லும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்னால நிறைய பேர் அதுக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வர்றதுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். உண்மையில நான் உங்களை எல்லாரையும் பாராட்டுறேன். பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ், ஃப்ளாஸ்க் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி தண்ணி கொண்டு போய் குடிக்கலாம். டேக் இட். Once a spy, always a spy.